இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷப ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ராசி, சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி. ஸோ பொதுவாகவே ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக, ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப அழகாக, ரொம்ப லவ்லியாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே பாச மழை பொழியணும் அப்படின்னு நிறைய நினைப்பாங்க. பட் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இவங்க தான் எல்லாரும் மேலேயும் பயங்கர பாச மழை பொழிவாங்க. திருப்பி ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது ஒன்றுமே கிடைக்காது, ஒன்வேவாக தான் இருக்கும். திருப்பி அன்பு, பாசம், கனிவு, நேசம், கருசனம் அதெல்லாம் ரிஷபத்துக்கு பெரும்பாலும் கிடைக்கிறதே இல்லை. பட் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு நீ அன்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ, நான் வந்து உன்னை ரொம்ப பாசமாக தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற விதத்தில் ஹஸ்பண்ட் மேலேயும் ரொம்ப அந்யோன்யமாக தான் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் மேலே அந்யோன்யம் அப்படின்றது குழந்தை பிறந்த பின்னாடி குழந்தை மேலே என்டையர்லி டேர்ன் ஆகிடும். அதாவது நான் பிறந்ததே என் குழந்தைக்காக தான் அப்படின்னு வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபமும் அப்படி தான், கடகமும் அப்படி தான். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாக வந்து பாருங்கள், ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கொஞ்ச நாளாகவே ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாளான்றது வந்து பாருங்கள் பல வருடங்களாக, அது 3 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ், ஒரு சிலருக்கு வந்து மோர் தென் 8 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எங்களுக்கு ஃபேவராக இல்லைங்க, எப்போ பாரு ஏதாவது வந்து நெகட்டிவாக இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு நிறைய ரிஷபராசி அன்பர்கள் வந்து சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவ் ரிஷபம் கடகம் எல்லாம். கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுன்னா கூட பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நிம்மதியை தேடி 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 அலைவாங்க, அது பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல. இப்போ வந்து பாருங்கள், அந்த மாதிரி பல வருடங்களாக ரிஷபத்துக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. நிறைய கஷ்டப்பட்டாச்சு, நிறைய பார்த்தாச்சு, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் நான் நினச்சேன் நடக்குது, நான் யோசித்தேன் நான் நடக்குது, நான் வந்து பண்ணலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டே இருந்தேன், அதுவாக எனக்கு வந்து செய்யறதுக்கான அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைப்பா இது எனக்கு சக்ஸஸாக நடக்கும்னு, அது நடந்துச்சு. இப்படி பல விதத்தில் வந்து பாருங்கள், நீங்கள் நினச்சது, கேட்டது, யோசித்தது, சிந்தித்தது அத்தனையும் கிடைக்குங்க, அத்தனையும் கிடைக்கும், அத்தனையும் ஃபேவராக வரும். ரிஷபம் ரொம்ப நாள் ஏமாற்றத்தில் இருந்ததுனால இப்போ நிறைய விஷயம் நடக்கும்போது இதெல்லாம் உண்மைதானா இல்லை கனவா அப்படின்னு நம்மளை கிள்ளி பார்த்துக்கிற மாதிரி தோணும். அதனால் இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, அமேசிங்காக இருக்குது. இப்போ ஒரு சிலர் வந்து இது பயங்கரமாக உருட்டுங்க அப்படின்லாம் போடாதீங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். பொதுவாக வந்து பாருங்கள், ரிஷபம் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ரொம்ப நாளாக நல்லா இல்லை. பட் இருந்தாலும் உங்களோட சுய ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. பட் ரிஷபம் வந்து பாருங்கள், இப்போ இந்த 2025 3 பயிற்சி நடக்க போகுதுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் சனி பயிற்சி, மார்ச் 29 சனி பயிற்சி நடக்க போகிறார். சனி பகவான் எங்கே வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபத்துக்கு லாபஸ்தானத்தில் வரார், 11ஆம் பாவத்தில் வரார். பொதுவாக வந்து பாருங்கள், சுக்கிரனோட ராசி சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது செய்வார், நிறைய நல்லது செய்வார். ஓகேங்களா? காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனும் சனியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப குட் ரிலேஷன்ஷிப். அப்போ சுக்கிரனோட ராசி அப்படின்றதுனால இவர் ஃபஸ்ட்டு நல்லது செய்வார். இன்னொன்று, அவர் லாபாதிபதியாக வராரு, 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக ஜோதிடத்தில் ஒன்று சொல்லுவாங்க, எப்பயுமே இந்த நெகட்டிவ் பிளானட்ஸ் வந்து சுபஸ்தானத்தில் வரும்போது அபரிவிதமான நற்பலன்களை கொடுப்பாங்க. இந்த ராஜயோகம், ஜாக்பாட் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கிடைக்க நிறைய வாய்ப்பு உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி வருதுங்க. இந்த ராகு வந்து பாருங்கள் 10ஆம் பாவத்தில் வராரு, அதாவது தொழில் ஸ்தானத்தில் ராகு. தொழில் ஸ்தானத்தில் ராகு அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம். ஒரு ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு வைத்தியம் தொழில், ஒரு டாக்டரை கூட வச்சுக்கோங்களேன், ஒரு கிராமத்தில் ஒரு வைத்திய தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க ரிஷப ராசியாக இருந்தாங்க அப்படின்னா இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பாம்பே, பெங்களூரு, சென்னை இந்த மாதிரி சிட்டியில் வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவாங்க. இல்லைனா அதே கிராமத்தில் தான் இருப்பாங்க. இந்த சோஷியல் மீடியா இப்போ வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராமு, எஃபி தானே ஃபேமஸ், அதில் வந்து பெரிய ஒரு ஹைஃபையாக ஷைன் ஆவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டம், ஆடம்பரம், ஒரு பெரிய லெவலில் வந்து மற்றவங்களுக்கு தெரிய வர்றது, இதெல்லாம் வந்து ராகு கொடுப்பான். 10ஆம் பாவம், 11ஆம் பாவத்தில் இருக்க சனி நல்ல லாபத்தை கொடுப்பான். அதே மாதிரி பாருங்கள், சனி ரிஷபத்துக்கு எப்படி பண்ண போகிறான் இந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க போகிறான், நிறைய சந்தர்ப்பங்களை கொடுக்க போகிறான். இது ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பான், உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது பிடிக்கல, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு இன்னொரு சந்தர்ப்பம். இந்த வருஷம் ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அள்ளி 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 சந்தர்ப்பங்களை கொடுப்பான். சந்தர்ப்பங்களை கொடுக்கும்போது இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டான்னு எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிடாதீங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா பெரியவங்க, அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக கிளிக்காக பார்த்துக்கோங்க. ஏன்னா ரிஷபம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இன்னொன்று, குரு பயிற்சி.
மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆக போகுது. குரு பகவான் இப்போ ஜென்ம குருவாக இருக்கார். இப்போ இந்த மே மாதம் என்ன ஆக போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் போக போகிறார். அது எக்ஸ்ட்ரானரி. பொதுவாக வந்து பாருங்கள், இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3மே ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அடுத்து வந்து பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த 10-11 நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பயங்கரமான அபரிவிதமான வளர்ச்சி வரும் அப்படின்னு. 2025 முழுசுமே பயங்கரமான வளர்ச்சி அப்படின்றது இருக்குங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சனி பகவான் வந்து பாருங்கள் 11ஆம் பாவத்தில் இருக்கார். 11ஆம் பாவத்தில் வராரு. 10ஆம் பாவத்துலேருந்து 11 வரதுனால லாப சனியாக வராரு. ஸோ எந்த தொழில் செஞ்சாலும் அதில் லாபம் அப்படின்றத சாலிடாக 100% அவர் ஏற்படுத்துவார். கவலைப்பட வேண்டாம். சனியினோட பார்வை 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் சனியினோட பார்வை அப்படின்றதுனால என்ன ஆகும்னா, பூர்வ புண்ணியம், அதாவது பூர்வ ஜென்மங்களில் நம்ம என்னென்னலாம் வந்து நல்லது செஞ்சோம், பூர்வ ஜென்மங்களில் கடந்த காலங்களில் நம்ம செஞ்ச அத்துணை நல்லதுனோட ஒரு பிரதிபலிப்பு இப்போ வரும். நம்மளுக்கு நேரமும் காலமும் சரியில்லை போது நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த சாமியை கும்பிடுங்க, இந்த பூஜை செய்யுங்க, இந்த மந்திரம் சொல்லுங்க, எல்லாம் சொன்னங்க. பெருசாக எதுவுமே நடக்கலைங்க. அவ்வளோ சாமி கும்பிட்டோம், அந்த சுவாமிக்கெலாம் கண்ணு இருந்துச்சா என்னன்னு தெரியலையே, எதுவுமே நடக்கலையே அப்படி நிறைய பேர் நம்ம புலம்புவோம் பார்த்தீங்களா. அந்த புலம்புறதுக்கான பதில் இப்போ தான் கிடைக்கும். எப்படி அப்படின்னா, நம்மளுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியில்லை அப்படின்னும் போது நம்ம 100% இறை வழிபாடு அப்படி இருக்கிறோம் அப்படின்னாலும் அதில் வந்து பாருங்கள் விதிக்கு உட்பட்டவங்கள் தான் வந்து கிரகங்களும். ஏன்னா விதிக்கு உட்பட்டவங்க கிரகங்கள், கடவுளும் விதிக்கு உட்பட்டவங்க தான். கடவுள் நிர்ணயிச்ச விதியை தானே வந்து கிரகங்கள் செய்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அப்போ பிரதிபலன் கம்மியாக கொடுக்கும். 100% பிரதிபலனை அப்போ கொடுத்த மாட்டாங்க. ஒரு 50% பிரதிபலனை அப்போ கொடுப்பாங்க. ஓகேங்களா. மீதி 50% நம்மளோட வழிபாடுனோட ஒரு பலன்லாம் என்ன ஆயிருக்கும்னா டெபாசிட் ஆயிருக்கும் பேங்க்கில். அதாவது பேங்க்கில் எப்படி டெபாசிட் ஆயிருக்கும் அதே மாதிரி நம்ம இறைநிலை தேங்கி இருக்கும் இந்த யூனிவர்ஸில், இந்த பிரபஞ்சத்தில். இப்போ சனி பகவான் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அந்த தேங்கி இருக்க நம்மளோட நற்செயல்களோட விளைவுகள், அந்த இறையருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நல்லது நம்மளுக்கு செய்ய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா. அப்போ நீ என்னென்னலாம் நல்லது பண்ண, பூர்வ ஜென்மத்தில் பண்ண, உங்கள் வம்சாவளியினர் பண்ணது, அதே மாதிரி நீயே செஞ்ச இறை வழிபாடு அத்துணைக்கும் பலன் இப்போ சனி பகவான் இந்த ஒரு வருஷத்தில் கொடுத்துருவார். தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 8ஆம் பாவத்தை துஷ்தானத்தை அவர் பார்க்குறார். அப்போ நம்ம லைஃப்பில் இவ்வளோ நாள் என்னென்னலாம் அசிங்கப்பட்டோம், என்னென்னலாம் அவமானப்பட்டோம், என்னென்னலாம் கஷ்டப்பட்டோம், அந்த கஷ்டம் அசிங்கம் அவமானம் அத்துணைக்கும் தீர்வு அப்படின்றது வந்துடும். உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதுக்கும் தீர்வு அப்படின்றது வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து பாருங்கள் ஒரு பெரிய பாசிட்டிவ், எக்ஸ்ட்ராடினரி பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். சுய ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருக்கா, சூப்பருங்க. சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காரா, குரு பகவான் நல்லா இருக்காங்களா, ராகு கேது நல்லா இருக்காங்களா, ஓகே. இதில் ஏதாவது ஒன்று நல்லா இருக்கு, அட்லீஸ்ட் சனி பகவான் சூப்பராக இருந்தார் அப்படின்னா கூட பக்காவாக கோப்பப்பாயிடும், கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சரிங்க சொல்லலாம். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரிஷபம் ரொம்ப நாளாக கஷ்டம் பிரச்சனை, இந்த தேங்கி கிடந்த ஆசைகள். ரிஷபத்துக்கு ஆசைகள் ரொம்ப ஜாஸ்திங்க, நிறைய ஆசைகள் இருக்கும். நிறைய ஆசைகள் வந்து தேங்கி இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த தேங்கி இருந்த ஆசைகள் எல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். என்ன நினைக்கிறீர்களோ அதுவாக மாற்றப்படுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பாருங்கள் எல்லா ரிஷபராசி அன்பர்களுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ஜாதகத்தில் தசா புத்தி கிரகங்கள், முக்கியமாக சனி நல்லா இருக்குது அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாதுங்க. ஓகேவா. ஜாதகத்திலே சனி பெருசாக ஃபேவராக இல்லை அப்படின்னா சனியை மட்டும் நம்ம விட்டுடலாம். மீதி 2 கிரகங்கள் ஃபேவராக இருக்குது அப்படின்னா கூட இது நடந்துடும், கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா. சரி, ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்களான்னா, கேது சிம்மம். கேது வந்து பாருங்கள் 4th house. அதாவது இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு 10ஆம் பாவம், கேது சிம்மம் 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது என்னென்னா சுக தாயார் ஸ்தலம் அப்படின்வாங்க. அப்போ ரிஷபராசி என்பர்களுக்கு அவங்க தாயாருக்கு உடல் நலனில் ஒரு குறைபாடு, அதாவது ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். மதர்னோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் போகலாம், அவ்வளோதான். அம்மாக்கும் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். வருது அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஆன் தி ஹோல் 2025 ரிஷபம் உங்களுடையது இஸ் ஃபார் யோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ஒரு வருஷம், எக்ஸ்ட்ராடினரியான வருஷம் 2025. இதில் எதுவும் மிகைப்படுத்துறது இல்லைங்க, உருட்டு இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாமே உண்மை தான். நானும் ரிஷபராசி ரிஷப லக்னம் தான். ஸோ ஃப்ராங்காகவே நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்கிறேன். பட் இருந்தாலும் ரிஷபம் பட்ட கஷ்டம்லாம் எனக்கும் தெரியும். ஓகே, சரி.
எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்றது பண்ணணும். அந்த விதத்தில் ரிஷபம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதத்தில் ஒரு சனிக்கிழமை கடுகு எண்ணெய் தானம் அப்படின்றது பண்ணலாம். இல்லை கடுகு எண்ணெயில் நம்ம வந்து இந்த சித்ரான்னம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சித்ரான்னம், அதாவது லெமன் சாதம், இந்த புளி சாதம், இந்த மாதிரி சாதம், எள் சாதம்லாம் இப்போ கொடுத்தா வாங்குறது இல்லை மக்கள். கோயிலில் கொண்டு போய் கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம இந்த சித்ரானம் கொஞ்சம் கடுகு எண்ணெயில் செஞ்சு ஒரு 11 பேருக்கு இல்லை 7 பேருக்கு நம்ம வந்து தானம் பண்ணலாம். தானம் பண்ணும்போது சனியினோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பவர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக வரும், நிறைய நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கேத்து இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது இந்த கடுகு தானம் அப்படின்றது, கடுகு எண்ணெயில் செய்கிறது வந்து கேத்துவை பிரீத்தி பண்ணுறதுக்கு, சாப்பாடு தானம் பண்ணுறது அப்படின்றது அங்கே சனி பிரீத்தி ஆவார். ஸோ 2 பேரையும் பிரீத்தி பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று சில்வர் ரிங்கு போட்டுக்கோங்க, கேத்து கொஞ்சம் பசிஃபை பண்ணுறதுக்கு. மஞ்சள் கலர் பூக்களை வாங்கி ஓடுற தண்ணியில் விடுங்க. இதை விட இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்குங்க. சனி, கேத்து, ராகு எல்லாரையும் நம்ம வந்து பசிஃபை பண்ணுறதுக்கு டாக்ஸுக்கு சாப்பாடு கொடுங்க. ரோட்டில் இருக்க டாக்ஸுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொடுக்கணும், பிஸ்கெட்டு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் டாக் வளர்க்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் டாக் வளர்க்குறது, ரோட்டில் இருக்க டாக்ஸ் கொடுக்கறது, இது முக்கியமான இந்த ஷேடட் பிளானட்ஸ் அசுபர்களை பிரீத்தி பண்ணும். முக்கியமாக சனியை பிரீத்தி பண்ணும், கேத்துவையும் பிரீத்தி பண்ணும். ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிஷபம் 2025 இஸ் யோர்ஸ். வாழ்த்துக்கள்.